ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த மகிழ்ச்சி அடைவோம். அரசியலுக்கு வரணுமா, பாரதிய ஜனதா கட்சிக்கு வரணுமா, எந்த முடிவெடுப்பதாக இருந்தாலும் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் செய்யும். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரது பாஜக வரவேற்பது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக சினிமா துறையினுடைய துறையில தான் நம்ம அரசியல் இருந்துட்டு இருக்கு. அப்போ ரஜினி வர்றது மூலமாக மீண்டும் திரைத்துறையினுடைய அடித்தட்டில் தமிழகம் போதுன வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம பிஜேபி கழகங்கள் இல்லாத தமிழகம் மோசம் வச்சிருக்கு. அப்போ மீண்டும் நடிகர்களுக்கே பாஜகவும் அடையும். நீங்க இப்போ எந்த துறை அல்லது எந்த வேலை பார்க்கக்கூடிய அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எப்படிப்பட்ட ஆட்சி வேணும் அப்படிங்கிறது. இப்போ இவர் தான் ஆட்சி செய்யணும், அவர் தான் ஆட்சி செய்யணும் நான் சொல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி தான். அதில் ரெண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி தான் தமிழகத்தில் வர வேண்டும். ஸ்டாலினா ஒரு சிறந்த நிர்வாகின்னு சொல்றாரு, சீமான போராளின்னு சொல்றாரு. ஆனால் பாஜக தலைவர்களை பற்றி எதுவுமே அவர் சொல்லலையே. அந்த உள்ளர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. தமிழக அமைச்சர்கள் இதுவரைக்கும் ஜெயலலிதாவோட புகழ் தான் பாடிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக அம்மாவோட திட்டங்கள் அந்த இதுன்னு தான் பேசிக்கிறாங்க. முதல் முறையாக மத்திய அரசுடைய திட்டங்களில் போகக்கூடிய ஊர்லாம் காஷ்மீரில் சொல்கிறாங்க. இது தமிழக அமைச்சர்களே பாஜகவுக்கு கீழே செயல்படுற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுது. இப்போதான் அவர்கள் நரேந்திர மோடி என்கின்ற சூரியனுடைய ஒளியை நேரடியாக பார்க்கிறார். நேற்றைக்கு நிறைய இடங்களில் மதுக்கடைகள் முன்னால போராட்டம், பெண்கள் மீது போலீஸ் தடியடி. நீதிபதி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், போராட்டம் நடத்துறதுல கைது செய்யக்கூடாது. அதையும் மீறி காவல்துறை தமிழக அரசாங்கம் இதுபோன்ற நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பூரண மதுவிலக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். பீகாரில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால், பிற மாநிலங்களில் கொண்டு வர முடியும் என்று சொன்னால் மிக தமிழ்நாட்ட முடியும். அதேபோல் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். கேரளத்தில் அந்த மாநிலத்தில் கட்டாயமாக மலையாள மொழி படித்தாக வேண்டும் என்று அந்த அரசாங்கம் உறுதிபட சட்டத்தை நிறைவேற்றிட்டார். மேற்குவங்கத்தில் வங்க மொழி படிக்காம முடியாதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஏன் தமிழ்நாட்டில் தமிழை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் அங்கே மலையாளத்தை சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய ஆட்சி வரல, அல்லது காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி வரல. மேற்கு வங்கத்தில் வங்க மொழியினுடைய பேரை சொல்லி ஆட்சிக்கு வரல. 50 வருஷமா தமிழை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய கழகங்களுடைய ஆட்சியில் 50 வருஷமா ஏன் நீங்க கட்டாயமா தமிழ் கொண்டு வரணும்னு நீங்க கொண்டு வரல? யார் போறாங்க, யார் யார் போறாங்க எனக்கு தெரியாது. இந்த கோயிலுக்கு போகக்கூடிய பல பேர் பல நோக்கங்களுக்காக போவாங்க, வழிபாட்டு தலங்களுக்கு. கோயில் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கும். என்ன பிரார்த்தனைக்கு போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இந்த விழாவும் அவங்க நடத்துறது ஒரு நோக்கம், எப்படியாவது ஒரு கூட்டணியை பிடிச்சு இழுத்து வச்சு நடத்தணும்னு முயற்சி பண்றாங்க. திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன், இது கலைஞருக்காக எடுக்கப்படக்கூடிய விழா இல்லை. 60 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில மக்கள் பிரதிநிதியாக அவர் பணி செய்ததை நிறைவு செய்யக்கூடிய விழாவாக இருந்திருந்தால், அவரை தமிழர்களுடைய தலைவர் என்று சொல்லி அடையாளம் காட்ட அவர்கள் விரும்பி இருப்பார்கள் என்று சொன்னால், எல்லோரிடத்தும் நட்பு பாராட்டிய ஒரு தலைவர் என்று அவரை அடையாளம் காட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள் என்று சொன்னால், இந்த விழாவினுடைய தன்மையே வேறாக இருந்திருக்க முடியும். இது கலைஞருக்காக எடுக்கப்படக்கூடிய விழா இல்லை. இது அரசியல் ஆதாயத்திற்காக நடத்தப்படக்கூடிய விழா. கழக உடன்பிறப்புகளை ஏமாற்றுவதற்காக நடத்தப்படக்கூடிய விழா.
உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே செய்து கொள்ளக்கூடிய விவாகரத்துக்கு பெயர் தான் தலாக். தலாக்கை சொல்வதற்கு முன்னால் அவர்களை எச்சரிப்பது, அவர்களுக்கு காயம் ஏற்படாத மாதிரி அடிப்பது, ஆணும் பெண்ணும் அவர் காயம் ஏற்படாத மாதிரி பெண்களை அடிப்பது, அவர்களை தன்னுடைய படுக்கையை விட்டும் தள்ளி வைப்பது, இதுக்கு அப்புறம் தான் தலாக் வரும். இதையும் விளங்கிக்கணும், இதையும் சொல்லணும்.